இனமாச்சரியங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒற்றுமையோடு செயல்பட்டு தமிழ் இனத்தினை தமிழ் மொழியினை காக்கக்கூடிய அரசவையில நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த வருகாலத்தினை காக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். பெண்களுக்கு இலவசமாக பஸ் பயணம், கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 4000, உங்களை தேடி முதல்வர் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தினை அறிமுகம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தனி துறையினை அமைத்து அதன் மூலமாக பல்வேறு கோரிக்கைகள் இந்த 3 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி அறிமுகம் செய்து அதனைத் தொடர்ந்து நான் முதல்வர் என்ற திட்டத்தினை அறிமுகம் செய்து அதோடு மட்டுமல்லாமல் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு சிறப்பான திட்டம், அதன் மூலமாக லட்சக்கணக்கான பயனாளிகள் அதன் மூலமாக பயனடைந்து இன்னுயிர் காக்கக்கூடிய 48 மணி நேர இலவச சிகிச்சை என்ற சிறப்பான திட்டங்களை எல்லாம் அறிமுகம் செய்திருக்கிறார். இதனையெல்லாம் நான் நமது அமைச்சர் அண்ணன் மையநாதன் அவர்கள் இந்த பகுதியுடைய பொறுப்பாளராக ஒட்டுமொத்தமாக 2 அமைச்சர்கள் இந்த தொகுதியினை பொறுப்பேற்று நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் இந்த செயல்கள் கூட்டத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கை